ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் குவாரண்டைன் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பங்களா. அது ஒரு நைட் டைம். அந்த நைட் டைமில் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. தீ விபத்து ஏற்படுது. உடனே தீயணைப்பு துறையினர் அங்கே போகிறாங்க, போலீஸ் போகிறாங்க. கூடவே நம்ம ஹீரோயின் ரிப்போர்ட்டராக இருக்காங்க, அவங்களும் போகிறாங்க. அங்கே போய் அந்த பில்டிங்கில் இருக்கிற ஒவ்வொரு ரூமுக்குள்ளாரையும் போய் அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. எல்லாமே ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பில்டிங்குள்ளார ஒருத்தர் இருக்கான், அவன் நம்ம ஹீரோனை கடிச்சு வச்சிடறான். உடனே பயங்கரமான ஒரு அமானுஷ்யமான விஷயம்லாம் நடக்குது. இப்போ இறுதியில் அந்த பில்டிங்லேருந்து எப்படி நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறாங்க, அவன் அந்த கடிச்சு வச்சவன் என்ன ஆனா, அங்கே இருக்கிற வைரஸ் என்ன, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே அது நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்துடைய கதையை சொல்லணுங்க, நல்லாவே இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இதில் நடித்த ஹீரோயின்ஸ் அல்டிமேட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட கேட்ட நல்லாவே இருக்குது. ஒரு ஜோம்பி மாதிரி அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு திறப்பான், அவங்ககிட்ட தப்பிக்கணும். ஒவ்வொரு ரூமாக போய் போய் ஒளிஞ்சிப்பாங்க. திடீர்னு இவங்க எப்படி தப்பிப்பாங்க, என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. நம்மளே அந்த ரூமுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்கிரீன் பிளே நல்லாவே இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு சீன் பை சீனும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை த்ரில்லிங்கிலேயே உட்கார வைக்கிறாங்க, சீட்டோட நுனியில் உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பரபரப்பான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட பிஜிஎம் செமையாக இருக்குது. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு விஷுவல் எஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நைட் ஜூனில் எடுத்திருக்காங்க. அதனால் விஷுவல்லாம் சும்மா தெறிக்க விட்டுறாங்க. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பெருசாக ஒன்றும் இல்லை. செகண்ட் ஹாஃப் மட்டும் ஒரு சில சீன்ஸாக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸாக வர்ற மாதிரி இருக்குது. மற்றபடி ட்விஸ்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக காமிச்சிருக்காங்க. பெருசாக மைனஸ் எதுவுமே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஆனால் நிறைய ரத்தம் தெரியாச்சும் நிறைய இருக்குது. அதனால் குழந்தைகளை தவிர்த்துட்டு ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.